Implore thee, O Lord, We implore thee, O Lord, to guide and enlighten us, guide and enlighten us, to make us thy worthy to make us the worthy of instrument of spreading instrument of spreading peace, joy, and bliss peace, joy, and peace to all mankind. to all mankind. Thank you. Making this plan very successful. First of all, I express my welcome to Dr. B. Arunapanian, District Governor, our chief guest in this installation program. We wholeheartedly invite you and welcome you to the program, sir. We salute you on behalf of Rotary Club of Palayamkottai Central. And next, I express my welcome to Mr. Paul Raj, founder and CEO of Arise of 7, the chief guest, the guest of honor of this installation program. We welcome you, sir. On behalf of our church, we welcome you. And with wholehearted happiness, I welcome Rotarian Dr. Gladys Delaboy, our Assistant Governor, Zone 14. Thank you, Madam, for adorning this program. And a very happy welcome to our forthcoming President, Rotarian Jyotiraj. A very smart president who is going to decorate our club. And I welcome Rotarian S.P.K. Murugan, the proprietor of the tutorial. And I'm very happy to have him as our secretary in the forthcoming year. My heartfelt welcome to Dr. Vijay Xavier Parthiban, who worked along with me as secretary throughout the past 1 year, 2025-2026. I welcome our club members who have made this program successful, especially Mr. Johnson, the past principal of Florence Swainson School for the Hearing Impaired, and Rotarian Mr. Sivaraman, the proprietor of Food Care, a very smart person. You cannot judge him by his age. A very smart person and the charter president. He is with us, who has illuminated our club throughout all the years of our club. And I welcome those who are serving here as Master of Ceremony, and all the beneficiaries and the members of other clubs. I may not be knowing their names in person, and all those who have assembled here to spectate this program. Thank you. Thank you, ma'am. Wonderful welcome address. Followed by our secretary, report the last year. அத்தனை சுருக்கமாக படிக்குமாறு கேட்டுக்கிறேன். வாலாய்கோட்டை சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக 7th இன்ஸ்டலேஷன் செரிமனிக்கு வந்திருக்கும் ரோட்டரி நண்பர்கள் அனைவருக்கும், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் ஒருமுறை வாழ்த்து வரவேற்கிறேன். கடந்த ஓராண்டில் ரோட்டரி கிளப் செய்த சாதனைகளை மிக சுருக்கமாக ஒரு 4 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஏழை மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் நோட்டு புத்தகங்கள், பென்சில்கள் மற்றும் கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்பட்டன. குழந்தைகளின் கற்றல் சூழலை மேம்படுத்தும் நோக்கில் அங்கன்வாடி மையங்களுக்கு நாற்காலிகள் மற்றும் கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள்
வழங்கினோம். மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆதரவற்றோர் தோழமை இல்லங்களில் வசிப்போரின் நலனை கருத்தில் கொண்டு அத்தியாவசியமான பொருட்கள் வழங்கப்பட்டன. ராணி அண்ணா மகளிர் கலைக்கல்லூரியில் காது கேளாதவர்களின் தொடர்பு திறனை மேம்படுத்தும் வகையில் சைகை மொழி பயிற்சி கருத்தரங்கு வெற்றிகரமாக நடத்தப்பட்டன. நம் சென்ட்ரல் கிளப்பின் பாஸ்ட் பிரசிடென்ட் ரொட்டேரியன் ஜான்சன் அண்ட் அன்கோ அதை வெகு சிறப்பாக செய்து கொடுத்தனர். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு கல்வி பணியில் சிறப்பாக செயல்பட்ட ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இணை பரிசுகள் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் நல்லாசிரியர் விருது பெற்ற காமராஜர் மேல்நிலைப் பள்ளி பேட்டை திரு பொன்னுசாமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இடைக்கேடை வழங்கி சிறப்பித்தோம். அத்துடன் முருகவேல் IAS டியூட்டோரியத்தில் சிறப்பாக பணியாற்றிய 3 பெண் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நிறைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தோம். இந்நிகழ்ச்சி ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பான கல்வி சேவை பாராட்டும் வகையில் சிறப்பாக அமைந்தது. கிறிஸ்துமஸ் மரவிழாவை முன்னிட்டு பொருளாதாரத்தில் பின்தங்கிய 10 பெண்களுக்கு புடவைகள் மற்றும் கிறிஸ்துமஸ் கேக்குகள் வழங்குகிறோம். கடந்த ஓராண்டில் நம் ரோட்டரி சங்கத்திற்கு வளர்ச்சிக்கு சான்றாக 2 புதிய உறுப்பினர்கள் இணைந்தனர். அவர்களை நெஞ்சார வரவேற்று அவர்களின் சேவை பயணம் சிறப்பிக்க வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். Wonderful statement. மிக அதிகமான சேவை செய்திருக்கிறோம். ரத்ன சுருக்கமாக உங்களுடைய பாராட்டுகள், உங்கள் சேவைகள் அனைத்தும் தொடர என்னுடைய பாராட்டுகள். தற்பொழுது இந்த விழாவின் கதாநாயகன் திரு ஜோதிராஜ் பிரசிடென்ட் ஆக பதவியேற்றுள்ளவரை இந்த சபைக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். பி. ஜோதிராஜ் அவர்கள் SCBCயில் சிறப்பாக பணியாற்றி தன்னுடைய சேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றி தற்பொழுது பணி நிறைவு பெற்று இங்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை சென்ட்ரலில் இணைந்து தன்னுடைய தன்னார்வ சேவையை செய்ய இங்கு தலைவராக பொறுப்பேற்க உள்ளார். அவர் திருமணம் முடிந்து ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்து அவளை நல்ல முறையில் திருமணம் முடித்து இன்று பேரன் பேத்திகளுடன் மிக சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தியுள்ளார். பூவுக்கு விளம்பரம் என்பது போல் அவர் தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு ரத்தின சுருக்கமாக எங்களிடம் கொடுத்துள்ளார். அவரை சபைக்கு அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். திரு ஜோதிராஜ் அவர்கள். Dear outgoing President, please install the new President in front of our Chief Guest and Guest of Honor. Exchange the column. உங்களுடைய பார்வையில் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் சென்டரின் 7வது தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். Hand over the hand. சார் சேர்ந்தவங்க கொஞ்சம். சிங்கக்குரலாம் சொந்தக்காரரான திரு PDG ஆர்மோக பாண்டியன் அவர்களின் முன்னிலையில் உங்களுடைய பதவியேற்பு விழா நடந்துள்ளது. மிக உன்னதமான சேவைகள் செய்து நம்முடைய பாராட்டுகள். தொடர்ந்து செக்ரட்டரி அவுட்கோயிங் செக்ரட்டரி அவர்கள் இன்கமிங் செக்ரட்டரிக்கு ஷார்ட்டர் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. Thank you, Secretary. நம்முடைய முதல் கன்னி பேச்சாம் அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சை ஜோதிராஜ் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நான் என்னை இந்த கிரூப் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னை ரொட்டேரியன் எல்லாம் சேர்ந்து தலைவராக்கியதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆர்வம் பண்ண நினைச்சு நான் பார்த்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. இது ஒரு சின்ன கிளப்புப்பா, நீ என்ன பண்ண போகிறாங்க, அது மெம்பர்ஸ் நிறையா சேர்க்கணும் அப்படின்னா அதன் மெம்பர் சேர்க்கறதுக்கு நான் ஏற்படுறேன். இயற்கை சூழ்நிலைனால மழை பெஞ்சதுனால இப்போ ஆள் வர முடியாது. ஒரு 3 பேர் மட்டும் வந்துருக்காங்க. இன்னும் 10 பேர் ரெடி ஆகிருக்காங்க. அடுத்த மீட்டிங்கில் எல்லாருமே அதுக்கு பவுல்ராஜை நம்ம பயன்படுத்தோம். அவர் எப்படின்னா
கம்ப்ளீட்டாக வந்து அவர் வந்து அவருடைய நிறுவனத்தில் வந்து கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேலே மாத வருமானம் பெற்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய எண்ணங்கள் பூரா பார்த்தீங்கன்னா தான் வாங்குறது போதாது, மற்றவங்க நம்மளை கீழே இருக்கிறவங்க நம்ம எல்லாருமே ஒரு சமுதாயம் வந்து முன்னேறணுங்கிற இதில் வந்து கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே வந்து லட்சாதிபதிகளாகவும் எல்லாமே கார் அச்சீவ்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கிறாங்க. அதுபோது வந்து அவங்க ஜேசிஐயில் வந்து ஒரு ஜோனல் லீடர். ஜேசிஐ வந்து ஒரு முக்கியமான நிறுவனம் அமைப்பு, அது வந்து முக்கிய இது இருக்குது. அவங்க வந்து ட்ரெயினர் வேறு கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு வந்து நான் அவர்கிட்ட வந்து பேசுகிற இடத்துல சொன்னாங்க, உங்கள் கிளப்பில் வந்து என்ன ட்ரைனிங் கொடுக்கணும்னா சரினா நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அவங்க மனைவி வந்து அவங்களும் ஜோனல் லீடர் தான், அவங்களும் ட்ரெயினர் தான். அவங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்சு நான் 2-3 தடவை கேட்டிருக்கிறேன், அவ்வளோதான் இருக்கும். ரோட்டரி கிளப்பில் வந்து என்னென்ன வேணுமோ அதை எல்லாமே பண்ணுறேன்னு இருக்காங்க. அதை வந்து நான் வந்து அவங்கள நிறுத்தி இருந்தேன். இதில் வந்து எங்கள் ஏஜி என்னைய டெய்லி விட மாட்டாங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எது செய்கிறீங்க, ஏன்னா எத்தனை மெம்பர் வருவாங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து ப்ராஜெக்ட் என்னென்ன பண்ண போகிறோங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து நாங்கள் வந்து ரிட்டையர் ரொட்டியை வந்து கற்றுக்கிட்டுருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த ரிட்டையர் ரொட்டியில் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து அங்கே உள்ள செக்ரட்டரி மிஸ்டர் சுபாஷ் இருக்கார், அவர் போய் கேட்டோம். அவர் உடனே கூட போய் ஸ்கூலில் வந்து மரம் நடுங்க, ஸ்கூலுக்கு வந்து நிறையா பண்ணுங்க அப்படின்னாங்க. அதை ஒரு வாரத்திலே என்ன பண்ணோம், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இதாக வந்து ஒரு சுற்றி பார்த்ததில் வந்து 5 லட்சம் செலவில் வந்து ஆர்வோ பிளான்ட் வச்சுருக்காங்க. அந்த ஆர்வோ பிளான்ட் வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்தது, அதை வந்து சரி செய்கிறதுக்கு எல்லா முயற்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து வந்து இங்கே மேரி அவங்க வந்து பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் படித்தது பிள்ளைகள் வந்து சொன்னாங்க, ஒரு 24-25 பிள்ளைகள் வந்து 450க்கு மேலே எடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்கள வந்து ஒவ்வொரு ஸ்கூலாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கௌரவப்படுத்தணும். முதல்ல வந்து மேரி சேர்ச்சை வந்து கௌரவப்படுத்துகிறோம். அதில் வந்து 24 பிள்ளைகள். பிறகு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு ஒரு வந்து கான்வென்ட்டில் படித்தது, அது 496 மார்க் எடுத்துருந்தது தமிழ் மீடியம், அதுக்கு பாராட்டுறோம். பிறகு எங்களுடைய இது வந்து மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன், ட்ரீ பிளான்டேஷன் தான். இப்போ வந்து நிறையா இடத்துல வந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 வந்து வெயில் இருக்கிறதுனால வைக்கிற மரங்கள் பூரா காஞ்சி போயிருங்கிறதுனால கொஞ்சம் சாரல் விழுந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு 50 மரங்கள், அங்கே ஒரு 50 மரம், அங்கே ரிட்டையர்மெண்ட்ஸில் ஒரு 200 மரம், இப்படி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். மற்றபடி எப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து சின்ன குழந்தைகள் வந்து கம்ப்ளீட்டாக கை கழுவுறது எப்படி என்னன்னு தெரியாது. நம்மகிட்ட வந்து டாக்டர்ஸ் சேர்றாங்க, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் எல்லாமே வர்றேன் அப்படின்னு இருக்காங்க. அது எல்லா ஸ்கூலுக்கும் போய் கை கழுவுற முறைகள் எப்படி அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொல்லணும். மருத்துவ முகாம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு எப்படி ஒரு 2-3 ப்ரோக்ராம் வந்து நாங்கள் இது ப்ராஜெக்டாகவே செய்ய போகிறோம். இதே போல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கு நிறைய இருக்கிறாங்க. அவங்கள வச்சு நிறைய ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலேயுமே பண்ணலாம்னு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். Marvelous President, your great vision, தொலைநோக்கு பார்வையுடன் பல சிந்தனைகளுடன் உங்களுடைய பதவி ஏற்கப்பட்டுள்ளது. உங்களுடைய பொற்காலமாக இந்த கிளப்புக்கு வருவதற்கு எங்களுடைய பாராட்டுகள். தற்பொழுது டீம் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் இயர் உங்களை அனைவரிடம் அறிமுகப்படுத்துகிறோம். பிரசிடென்டாக பி ஜோதிராஜ் அவர்கள், செக்ரட்டரியாக ரொட்டேரியன் எஸ்பிகே முருகன், இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் எலின் ஜாஸ்மினா, ட்ரெஸரர் பி, பாஸ்ட் பிரசிடென்ட் எம் கிளஸ்டர், மெம்பர்ஷிப் சேர்மன் பாஸ்ட் பிரசிடென்ட் டி ஜான்சன், டிஆர்எஃப் சேர்மன் விஜய் சேவியர் பார்த்திபன், பப்ளிக் இமேஜ் சேர்மன் ராமர் சந்திரசேகர், டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் சேர்மன் ரொட்டேரியன் பாஸ்ட் பிரசிடென்ட் ஆண்ட்ரூஸ், ஐடி ஆபீசர் விஜய் சேவியர் பார்த்திபன், பிஆர்ஓ டி ஜான்சன். இவர்கள் அனைவரும் ஒத்துழைப்புடன் இந்த வருடம் மிக உன்னதமாகவும் நிறைந்த சேவையை மாற்றுவார்கள் என்று உறுதியளிக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் இன்று முதல் ரொட்டேரியன் உமா மகேஸ்வரி என்று அழைக்கப்படுவார்கள். அவர்களை சர்வதேச
சங்கத்தில் இணைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அன்னார் அவர்களை இந்த விருதை அறிவித்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை நங்கத்தினராக திரு சுபாஷ் அவர்கள் பாளையங்கோட்டை சென்ட்ரல் சங்கத்தின் வழியாக ரோட்டரி இன்டர்நேஷனலோட அங்கத்தினர் ஆவதில் நாம் அனைவரும் பெருமைப்படுகிறோம். அன்னார் அவர்கள் இன்று முதல் ரொட்டேரியன் சுபாஷ் என்று அழைக்கப்படுவார்கள். அன்னார் அவர்களை சுபாஷ் பிரேம்நாத் அவர்களும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி பாளையங்கோட்டை சென்ட்ரலில் இணைந்துள்ளார்கள். ரோட்டரியின் மாண்பையும் சரியான சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை சென்ட்ரலின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பார்கள் என்று ஏஜி முன்னிலையில் உறுதி கூறுகிறார்கள். தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை சென்டர் வாங்க. பிரசிடென்ட் நடுவில் விடுங்க. இந்த நேரத்தில் இந்த கிளப் புலத்தினை அழகாக நிர்வாக வடிவமைத்து அனைத்து வேலையும் கிளப் புலட்டின் எடிட்டர் சிவராம் அவர்களை மனமாற பாராட்டு. அண்ணா அண்ணா நில்லுங்க. புல்லட்டின் எடிட்டர் அண்ணா காட்டுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம்? ரெடி? சிவராமன் சார் விளக்குகிறார். அவ்வளோதான். கொஞ்சம் முன்னாடி வாங்க. அப்படின்னு தேங்க்யூ. Followed by vocational service. Vocational service chairman, please come on the dais. சிறந்த பள்ளிக்கான விருது ஸ்ரீ காந்திமதி நர்சரி பிரைமரி பள்ளிக்கு வழங்குகின்றோம். ஸ்ரீ காந்திமதி நர்சரி பிரைமரி பள்ளியில் இருந்து வருகை புரிந்தவர்கள் தலைமை ஆசிரியருக்கான விருதை அவர்களையும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பவுல்ராஜ் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பெஸ்ட் பேட்மிண்டன் கோச் திரு சுடலைக்குமார் அவர்களை மேடைக்கு வரும்படி கோச் எஸ் கார்த்திக் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
எஸ் கார்த்திக் தொடர்ந்து. இன்று நம்முடன் புதிதாக இணைந்த ரொட்டேரியன் சுபாஷ் பிரேம்நாத் அவர்களை பெஸ்ட் கோச்சாக அங்கீகரிக்கிறோம். நிகிலா பாத்திமா, பிரியா, தீபிகா, தீபிகா 456 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். வாமா. எல்லாருமே கை தட்டலாங்க. மரியா சோபியா, ரித்திகா நாராயணன், நல்ல கை தட்டினா ரெட்டோட நல்லா இருக்கு. தொடர்ந்து 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் எடுத்த 600க்கு 533 மதிப்பெண்கள் எடுத்து ஜெனிட் ஏரிஜார்ஜன் பள்ளியில் படித்தவர்களை பாராட்டுகிறது. முகமது ரஸ்திகா பேகம், 600க்கு 528 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார்கள். மார்க் எடுக்கிறதெல்லாம் கஷ்டமா இருக்குங்க. நல்லா கைத்தட்டி உருண்டு வைங்க. அவங்க நந்தினி பவித்ரா, பிப்சி, முத்துமாரி, மொபைல் எடுங்க, மொபைலை பார்க்குறாங்க. எப்படியா பரமசக்தி, ராம் ஐஸ்வர்யா, சுபாஸ்ரீ ஆதித்யா, பாப்பா, எஸ் முத்துமாரி, எஸ் முத்துமாரி, யூமா, முத்துலட்சுமி, டோஃபிகா, ரம்யா கே, வேணுகா, வேணுகா, அனிதா, முத்தாய்ப்பாக சென்ட் இக்னேசியஸ் கான்வென்ட்டில் படித்து 500க்கு 496 மதிப்பெண் பெற்று 2025-26 கல்வி பொதுவாக அரசு பொதுவில் மிக உன்னதமான பெற்றவர். ஸ்ரீராம் அரியர் சிறந்த மாணவருக்கான இருக்கீங்களா? ஐஸ்வர்யா, ரொட்டேரியன் பாஸ் பிரசிடென்ட் PHM ஜான்சன் அவர்கள் TRF ஃபண்டுக்காக ரூபாய் 5000 நன்கொடையாக PDG ஆர்வோ பாண்டியன் அங்கே இல்லையா?
ஸ்டெல்லாபாய் மேடம் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வரும்படி கேட்கிறேன். ஏற்றுக் கொண்டிருக்கின்ற ரொட்டேரியன் ஜோதிராஜ் அவர்களே, இந்த ரோட்டரி மாவட்டத்தை வேணால் வழிநடத்தியும் இந்நாள் வரை அதன் கலாச்சாரத்தை பேணி காத்துக்கொண்டும் என்னுடைய ரோட்டரி வாழ்க்கையின் குருவாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குகின்ற முன்னாள் மாவட்ட ஆளுநர் எல்லாராலையும் ஏபி அண்ணாச்சி என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற ஆறுமுக பாண்டியன், ரொட்டேரியன் ஆறுமுக பாண்டியன் அவர்களே, இன்றைய கெசப்பானராக வந்திருக்கும் அரைஸ் ஆஃப் 7 ஃபவுண்டர் அண்ட் சிஓ திரு பவுல்ராஜ் அவர்களே, இம்மீடியட் பாஸ் பிரசிடென்ட் அவர்களே, செயலர் ரொட்டேரியன் முருகன் அவர்களே, இம்மீடியட் பாஸ் செக்ரட்டரி டாக்டர் பார்த்திபன் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று, இந்த சங்கம் எனக்கு கிடைச்ச நேரம் இப்படி ஒரு சங்கம் இருக்கிறதா என்று நானே வியந்து போயிருந்தேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியல. ரோட்டரி கிளப்பா பாளையங்கோட்டை தெரியும், அந்த ரோட்டரி கிளப்பா பாளையங்கோட்டை சென்ட்ரல் இருக்கான்னு தெரியல. அந்த அளவு கொஞ்சம் சின்ன வயசு பிள்ளை மாதிரி 6 வயசு தான் ஆகுது இந்த கிளப்புக்கு. ஆனால் இந்த சங்கம் வந்து என்னோட கனவு சங்கம். இங்கே இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் பெரும் தலைவர்கள், பெரும் பேராசிரியர்கள், நல்ல அனுபவம் மிக்கவர்கள். இங்கே வந்து பார்த்தப்போ தான் எனக்கு தெரியும் பாஸ் பிரசிடென்ட் சிவராம் சார் இருக்காரு, பாஸ் பிரசிடென்ட் ஜான்சன் சார், பாஸ் பிரசிடென்ட் ஆண்ட்ரூ சார், எல்லாம் இங்கே பாஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட் பார்த்திபன் சார், எல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரிந்த அறிமுகமான மிகவும் நெருக்கமானவர்கள். ஆனால் அவங்க இந்த சங்கத்தில் தான் இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. கொஞ்சம் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டுகளை டிஸ்ட்ரிக்ட் செமினார்ஸ் நடத்தும் போது பாளையங்கோட்டை சென்ட்ரல் சார்பாக கொஞ்சம் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெரியும். நிறைய ப்ராஜெக்ட் பண்ணீங்க. இன்னைக்கு இன்ஸ்டலேஷன் அன்னைக்கு நிறைய சின்ன கிளப்புன்றது இல்லை, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணீங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து அன்பிலும் சேவையிலும் நட்புறவிலும் அறத்தோடு சேர்ந்து ரோட்டரி இன்டர்நேஷனல் தலைவரின் வழிகாட்டுதலில் புதிய நல்லதொரு மாற்றத்தை சமுதாயத்திற்கு ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து ரெட்டியார்பட்டி கிராமத்தை தத்தெடுத்திருக்கீங்க. மிகவும் சுறுசுறுப்பான தலைவர் உங்களுக்கு வந்திருக்காரு. தினம் ஃபோனில் பேசுவார், தினம் ஏதாவது ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவார். அவரோட எய்ம் வந்து டெய்லி ஒரு ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி மனசுக்குள்ளே வச்சுருக்காரு. இவ்வளோ சின்ன கிளப்பு டெய்லி ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட அந்த ஆர்வம் வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தப்போது. இந்த ரோட்டரி மாவட்டம் 3 to 1 சிறிய கிளப்புகளில் மிகச்சிறந்த கிளப்பாக ரோட்டரி கிளப் பாளையங்கோட்டை சென்ட்ரல் வரும் என்பதில் எந்த நாட்டு கருத்தும் இல்லை. இன்னைக்கு 2 பேரும் மெம்பராக சேர்த்துருக்கீங்க. ஜோதிராஜ் சார்கிட்ட பேசும்போது எப்பவும் சொல்லாரு, மெம்பர்ஷிப் நிறைய பேரை கொண்டு வருவேன். அவர் சொல்றதே கொண்டு வந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வர மாதிரி இருந்தது. பரவாயில்ல, அடுத்த மீட்டிங்கெல்லாம் நீங்கள் வந்து இன்சல்ட் பண்ணிக்கோங்க. நிறைய அங்கத்தினர்களை சேருங்க, அடிக்கடி மீட் பண்ணுங்க. ரோட்டரிங்கிற பெயரில் கருத்துக்களை பரிமாற, சர்வீஸுக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்த அடிக்கடி நீங்கள் சங்கத்தோடு சேர்ந்து கூட்டம் போட்டு நல்லதொரு இல்லை புல்லட்டின் தெரிஞ்சு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 2 நாள் அவ்வளோ ஒரு நல்ல புல்லட்டின் கொடுத்துருங்க. எல்லா திறமைகளும் இந்த சங்கத்துக்கு இருக்கு. எனவே நல்ல சேவையில் நல்ல நல்ல சேவைகளை முன்னிறுத்தி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி கவர்னர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அது ட்ரீ பிளான்டேஷன், தையல் எந்திரம், இலவச ஆட்டோ, இதெல்லாம் கொஞ்சம் அவர் டெய்லி பேசும்போது அதை பேசுவார். அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார். தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து
முழு ஒத்துழைப்போடு நட்புறவை பேணி இந்த சங்கத்தை பேணி பாதுகாத்து சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டி உங்கள் அனைவரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am, for a wonderful speech. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவங்க அண்ணாச்சி ஆர்டர் பண்ணுவாங்க. பவுல்ராஜ், நான் இந்த உங்கள் ஊர், அதாவது இந்த மண்ணின் மைந்தன் தான். இப்போ ஐயா கிட்ட கேட்டேன், எவ்வளவு நேரம் இந்த உரை, பொதுவாகவே எந்த ஒரு மேடைக்கு சென்றாலும் பேச்சாளர்கள் அல்லது பயிற்சியாளர்கள் காலம் கருதி தான் பேசணும். எவ்வளவு நேரம் பேசணும் அல்லது எத்தனை நிமிடங்கள் பேசணுங்கும் போது டேக் யுவர் ஓன் டைம். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதற்காக நான் நிறைய நேரம் பேச போகிறது இல்லை. ஒரு ஊரில் ஒருத்தர் பேசுகிறாரு, கூட்டம் உட்காந்துருந்தாங்க. நேரம் ஆக ஆக அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, கூட்டம் கலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் ஒரு 10 வயசு பையன் மட்டும்தான் உட்காந்துட்டே இருந்தா கடைசி வரைக்கும். உடனே இந்த பேச்சாளர் சொன்னாரு, எப்பா என் பேச்சை கவனிக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு கூட்டம் போனதுக்கு அப்புறம் கூட நீ ஒருத்த மட்டும் இவ்வளவு ஆர்வமா உட்காந்துருக்க, உன்னுடைய ஆர்வத்தை நினைச்சு நான் மிச்சிறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, டேபிள்ல வச்சிருக்க பெட்ஷீட் எங்க வீட்டு உள்ளது. எங்க அம்மா மறக்காம சொல்லியிருக்காங்க, தம்பி நிகழ்ச்சி முடிஞ்சோட பெட்ஷீட்டை கொண்டு இருந்தா உனக்கு வீட்டுல சாப்பாடுன்னு. அதுக்காக தான் பொறுமையா உட்காந்துருக்கேன் அப்படின்னா. அப்போ எதுக்காக இதை சொல்ல வேண்டியதுன்னா, காலம் கருதி பேச வேண்டியது. எவ்வளவு சிறந்த உரையாக இருந்தாலும், சிறந்த சொற்பொழிவாக இருந்தாலும், கருத்துக்களாக இருந்தாலும் காலம்தான் ரொம்ப ரொம்ப அங்க முக்கியம். அந்த வகையில இந்த கெஸ்ட் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து உங்களோடு சில கருத்துக்களை பதிவு செய்வதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ரோட்டரி கிளப்பை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். கிமு கிபி போல இவருடைய செயல்பாடுகள், அதாவது ரோட்டரி கிளப்பை பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் மட்டும் சமூக சேவை அல்ல. ஒரு பக்கம் பார்த்தா பிளட் டொனேஷன் நடக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா மரக்கன்றுகள் நட்டுட்டே போவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில தையல் மிஷின்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அடுத்த தலைமுறைக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் இன்னைக்கு கூட பாருங்க எத்தனை பேர் நல்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவங்களை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாராட்டு, அது மட்டும் வேலை அவங்களுக்கான ஊக்கத்தொகை. அப்போ இன்னொரு பக்கம் தனி மனித மேம்பாடு, தனி மனித வளர்ச்சி, வியாபார ரீதியான வளர்ச்சிக்கான உதவுறது, இப்படி இந்த பங்களிப்பு அப்படிங்கிறது எல்லா வகையிலும் இருக்கு. சமூகத்துல ரோட்டரி கிளப்போடைய பங்களிப்புங்கிறது ஏதோ ஒரு வகையில ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள ரோட்டரி கிளப்பை சுருக்கிட முடியாது. எல்லா வகையிலையும் சிறந்த ஒரு சேவையை சமுதாயத்திற்கு, அது என்ன சொல்லுவோம்னா ஒரு முழுமை தழுவிய அணுகுமுறையாக சேவை செய்வதில் ரோட்டரியை போல நான் வேறு எந்த அமைப்பையும் பார்க்கவில்லை. முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையோடு, தன்னலம் கருதாமல் பொது நலத்தோடு முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையோடு, அந்த சேவை மனப்பான்மையும் பல்வேறு கோணங்களில் செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த ரோட்டரி கிளப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன மாதிரி கிமு கிபி போல எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய கல்லூரி பருவத்திலலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப்ல இருக்காங்கன்னு சொன்னால் அது அவங்க அடையாளம், ஒரு அடையாளத்துக்காகவே ரோட்டரி கிளப்ல இருப்பாங்க. அந்த காலம்லாம் இருந்தது. நான் அந்த கிளப்ல இருக்கிறேன், ரோட்டரி கிளப்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு கௌரவம் சார்ந்த ஒரு விஷயமாக, ஒரு அடையாளமாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த அடையாளம் இன்னும் பெரிய லெவல்ல மாறுச்சு. அதுக்கு எப்படி நெல்லைக்கு தாமிரபரணி ஒரு பெரிய அடையாளமோ, நெல்லையினுடைய ரோட்டரி கிளப்புடைய அடையாளமாக அண்ணாச்சி நீங்க சொல்லும் போது எனக்கு நானும் அதே வார்த்தையை தான் நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஐயா டாக்டர் ரொட்டேரியன் கவர்னர், பாஸ்ட் கவர்னர் ஆறுமுக பாண்டியன் ஐயா அவர்கள் இங்கே ஒரு அடையாளம். ரோட்டரி கிளப் அப்படின்னு சொன்னாலே அந்த வீல் ஞாபகம் வர்ற மாதிரி அவர் முகம் தான் ஞாபகம் வரும். வீலும் சுத்திக்கிட்டே இருக்கு, அவரும் சுத்திக்கிட்டே தான் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு அவருடைய சுழன்று சுழன்று செய்யக்கூடிய சேவையை நானும் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த சேவை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. உங்களுடைய பங்களிப்பு ரோட்டரிக்கு அடையாளம் என்பது போக நீங்கள்லாம் ரோட்டரிக்கான அடையாளமாக நம்ம நெல்லை பகுதியில் இருக்கீங்கிறதுல மிகையில்லை. அதை இன்னும் நல்லாவே ஆரவாரம் செய்யலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ரோட்டரி கிளப் சென்ட்ரலோட இப்போ இமீடியட் பிரசிடென்ட் பதவி இருக்கக்கூடிய பதவின்னு சொல்றதை விட அதை பொறுப்புன்னு தான் சொல்லணும்.
ஜோதிராஜ் சார் போக்குவரத்து கழகத்தில் மிகச்சிறந்த சேவையை வழங்கிவிட்டு இன்னைக்கு சமூக சேவைக்காக அவர்கிட்ட ஒரு விஷயத்தை பார்க்கலாம். டெடிகேஷன் இருக்கும், செய்யணும் செய்யணும் செய்யணும், எப்போதுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் தான், எப்போதும் ஒரு சிரிச்ச முகத்தோட சேவை செய்யறதுல ரொம்பவே ஒரு ஆர்வத்தோட செயல்படக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர். அது மட்டும் இல்லை, அவர் சொல்லுவார், உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் மெம்பர்களை அதிகப்படுத்தணும். என்கிட்ட பேசும்போது நாங்கள் ஒரு சின்ன கிளப்பு தான், ஏன்னா நான் 2020 திருநெல்வேலியினுடைய ஜேசிஎஸ் திருநெல்வேலியுடைய பிரசிடென்ட்டாக இருந்தேன், 21 பிரசிடென்ட்டாக இருந்தேன், 22 ஜோன் ஆஃபீஸர் இன்டர்நேஷனலிசம் பொறுப்பில் இருந்தேன், 23 என்னுடைய துணைவியா அஸ்மிதா அவர்கள் வந்து இந்த சாப்டருடைய அவங்க வழி நடத்தினாங்க. அதனால எங்களுக்கு இந்த சாப்டருடைய செயல்பாடுகள் எல்லாம் தெரியும். சின்ன கிளப்பு தான் சொன்னாங்க, ஆனா இங்க உட்கார்ந்துருக்க கூட்டத்தை பார்த்தா இது சின்ன கிளப்பு மாதிரியே தெரியும். அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் பார்க்க உங்களுடைய விஷயங்கள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்க்க ரொம்பவே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியா இருக்குது. அண்ட் உங்களோட கவர்னிங் போர்டில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி சாராக இருக்கட்டும், முருகன் சார், அண்ட் அடுத்தது உங்களுடைய பார்த்திபன் சார் அண்ட் மேடம், இன்சார்ஜ் பிரசிடென்ட் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை. ஒரு அருமையான ஒரு கவர்னிங் போர்டு, சூப்பரான ஒரு சேவை வழங்குவதில் நீங்க இருக்கிறீங்க. அண்ட் அடுத்தது இந்த இடத்துல இன்னொரு எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இடது பக்கம் என்னுடைய துணைவியார் உட்கார்ந்துருக்காங்க, வலது பக்கம் என்னுடைய ஆசிரியர் உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. நான் வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வாவ் சர்ப்ரைஸ், அது மாதிரி ஆண்ட்ரூ சார் உள்ள நுழையும் போது வாவ் சர்ப்ரைஸ்ங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா நான் இந்த மேடையில் உட்கார்ந்து அழகு பார்க்கக்கூடிய, அதை ரசிக்கக்கூடிய என்னுடைய பேராசிரியர் இங்கே வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா என்னுடைய கல்லூரி பருவத்தில் நான் என்சிசியில் இருந்திருக்கேன். எனக்கு சார் தான் வந்து அவங்களுடைய வழிகாட்டுதல்கள்லாம் ரொம்பவே இன்னைக்கும் மறக்க முடியாது. அவருடைய துடிதுடிப்பும் துடிதுடிப்பும், அந்த செயல்பாடும், அந்த சீரிய பண்பாடும், ஒடுக்கத்துக்காக அவர் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களும், எங்களை வழிநடத்தின விஷயமும் எதுவும் மறக்க முடியாது. இன்னமும் அது பசுமையாக ஞாபகம் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்க உங்களால உருவான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் என்னை போல இன்னைக்கு திருநெல்வேலி முழுவதுமாக மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் உங்கள் பெயரை பறைசாற்றி கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. நான் இன்னைக்கு ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக நான் நிக்கிறேன்னா அதுக்கு காரணம், பொதுவாக எல்லா மேடையிலும் சொல்லுவாங்க ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி பெண் தான் காரணம். இது சும்மா சொல்றாங்களோ இல்லையோ, என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய துணைவியார் அஸ்மிதா அவர்கள் வந்ததுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்க வழி நடத்துற விதம், நிறைய விஷயங்கள். மனைவி என்பவங்க, நிறைய ஜென்ஸ் உட்கார்ந்துருக்கீங்க, மனைவி என்பவர்கள் கண்டிப்பவர்கள் அல்ல, தண்டிப்பவர்கள் அல்ல, கணவன்மார்களை நெறிப்படுத்துபவர்கள். எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் வருதோ அங்கெங்கெல்லாம் தட்டி நிமித்து பெண்டக அப்படி இப்படி 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 கொண்டு போகக்கூடியவங்க மனைவி தான். அதுக்கு அவங்களுக்கு கம்முன்னு சரி, ரெண்டே வார்த்தை, ரெண்டு மந்திரம் போல 2 வார்த்தையை சொல்லுதேன். வீடுகள் அதை கடைபிடிச்சிங்கன்னா சூப்பரா ஃபேமிலி போகும். சரிமா சாரிமா, அவ்வளவுதான். 2 வார்த்தைக்கு மேல வேணாம். சரிமா சாரிமா போதுமானது. லைஃப் வேற மாதிரி லெவல்ல. ஆல்வேஸ் பி ஹாப்பின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, வெல்வதற்கு, உயர்வதற்கு, ரோட்டரி கிளப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லக்கூடியதான சேவைக்கு. எல்லா மனிதர்களும் உலகில சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நினைப்பதோடு நிற்கிறார்கள். அந்த சேவையை முழு மனதோடு திறன்பட இந்த சமூகத்துக்கு பங்காற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பணியை ரோட்டரி வழங்கி கொண்டேதான் இருக்கிறது உலகம் முழுவதும். அந்த வகையில் ரொம்பவே ஒரு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது, இந்த கிளப்ல இருக்கக்கூடியவங்களை பார்க்கும்போது, இன்னும் புதிய மெம்பர்கள் வந்திருக்கீங்க, எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களை இதில் நீங்கள் இணைத்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய முடியும். மனித நேயத்துக்காக 2 ஆளுமையை சொல்லிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஒருத்தர் இந்தியாவை சார்ந்தவர். நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், சில வருடங்களுக்கு முன்பாக தாஜ் ஹோட்டலுடைய அட்டாக். அந்த நேரத்தில் அந்த ஹோட்டலுடைய சேர்மன் ரத்தன் டாடா அவர்கள் பொதுவாகவே ஒரு பெரிய பிசினஸ் மேன், இந்தியா லெவலில் மிகச்சிறந்த ஆளுமை. இதை மாதிரியான வேற வேற துறையில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்களோ செல்வந்தர்களோ அவருடைய கட்டடத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, அல்லது தொழில் சாம்ராஜ்யத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இன்சூரன்ஸை பற்றி பேசுவார்கள், அல்லது கட்டடங்கள் எதுவும் டேமேஜ் ஆகிட்டா பொருளாதார ரீதியாக இழப்பு என்ன, இதை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பார்கள், அதை சிந்திச்சு கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் ரத்தன் டாடா ஓடோடி சென்றது எங்கன்னா, அவருக்காக பணி செஞ்ச அந்த ஊழியர்கள்
எங்க அட்மிட் ஆனாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு, அவ்வளவு பேரையும் நலம் விசாரிச்சார். அந்த மனித நேயம் இன்னைக்கும் நம்ம அவரை பேச வச்சோம். ஒரு தனி அடையாளம், டாடா என்பது ஒரு தனி அடையாளமாக மாறுச்சு. லெகசி, அவர் ஒரு லெகசி. அதே போல உலக லெவலில் சொல்றது இன்னொரு மிகப்பெரிய ஆளுமை. இங்க மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் நிறைய உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த செய்தி பயன்படும் நினைக்கிறேன். அதுக்காக பெரியவர்களுக்கு பயன்படாது என்ற அர்த்தம் இல்லை, எல்லோருக்கும் பயன்படும் இந்த செய்தி. என்னன்னாக்கா, ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், போனோம் அப்படிங்கிறது இல்லாம இந்த சமூகத்துக்கு நம்ம காலத்துக்கு பிறகு இந்த உலகம் நம்மை எப்படி அழைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்பவே முக்கியம். இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்கிறது, எப்படி அழைக்கிறது, இதுதான் இந்த லெகசி அப்படிம்பாங்க. ஒரு நாள் ஒரு நியூஸ் பேப்பர், டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற ஆள், அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வந்தர் அவர், உலக கோடீஸ்வரர் லிஸ்ட்லயும் அவர் இருக்கிறாரு. பேப்பரை படிக்கிறாரு. என்ன ஒரு பெரிய ஷாக் அப்படின்னா, டெய்லி பேப்பர்ல எத்தனையோ ஷாக்கான நியூஸ் வரும், அது இல்ல அன்னைக்கு ஷாக். அன்னைக்கு ஷாக் என்னன்னாக்கா, அவர் பேரை போட்டு அவர் இறந்துட்டாருன்னு வருது. அது அவர் பேரை போட்டு வந்தா பரவாயில்ல, மரணத்தின் வியாபாரி மரணத்தை விட்டார் அப்படின்னு வருது. அவர் அதுக்கப்புறம் தான் அவர் பேர்லாம் கீழே வருது. இதை படிச்சுட்டு அவருக்கு வந்த ஷாக் என்னன்னா, நம்ம அவரு நினைச்சிருந்தா அந்த பத்திரிகை மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம், மான நஷ்ட வழக்கு போடலாம், எவ்வளவோ விஷயங்களை செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த மனிதர் உணர்ச்சி வசப்படாமல், எமோஷனல் ஆகாமல், எமோஷனல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கிட்டார். இப்பவும் நம்ம ரோட்ல போகும்போது, வரும்போது, ஸ்கூல்ல, காலேஜ்ல, பணி செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல எமோஷனல் அப்படிங்கிறத டக்குன்னு வந்துருது. அந்த ஒரு இன்டெலிஜென்சி தென்பட்டதுன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டம் உயர்வோம், மாறுவோம், வேற ஒரு அடையாளம் நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் வெளிப்படும். அந்த வகையில எமோஷனல் ஆகாம அது ஒரு இன்டெலிஜென்சியை பார்த்தாரு. என்னன்னா, கொஞ்சம் சிந்தனை உயர்த்தி பொறுமையா பார்த்தாரு. என்னைக்குனாலும் நான் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போதான் போறேன். அப்படி போனதுக்கு அப்புறம் இந்த செய்தி இன்னைக்கு எப்படி வந்திருக்கோ இதே மாதிரிதான் வரப்போகுது. ஆனா அன்னைக்கு நான் படிக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேன். கரெக்டா? ஆனா அப்ப இப்படிதான் என்னை இந்த உலகம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுமா, இப்படித்தான் நான் இந்த உலகம் என்னை அடையாளப்படுத்துகிறதா, இப்படிதான் நான் அடையாளம் ஆயிருக்கேன் அந்த உலகத்துல, இந்த மனித சமூகத்துல அப்படிங்கிறத அவர் அந்த இடத்தில் புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு ஒரு முடிவு எடுத்தார். அந்த முடிவு என்ன, உண்மையிலுமே நான் ஒரு நாள் விடைபெற்ற பிறகு இந்த உலகம் என்னை எப்படி அழைக்க வேண்டும் அப்படின்னு முடிவு எடுத்தாரு. ஏன் அந்த மரணத்தின் வியாபாரின்னு சொன்னாலும் டைனமைட்டை கண்டுபிடிச்சது அவர் தான். அது மூலியமா செல்வ செழிப்பு, பணம் குமிஞ்சிட்டு உலகம் ஃபுல், அதனால அது உலகம் ஃபுல்லாக அது வியாபாரமாச்சு, ஏகப்பட்ட பணம் சம்பாத்தியம் பண்ணார். அப்போ டைனமைட்டை விற்பனை செஞ்சார், வெடிபொருளை விற்பனை செஞ்சதுனால மரணத்தின் வியாபாரின்னு பேர் வந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சொத்துக்கள் முழுவதுமாக மொத்த சொத்துக்களையும் ஒரு ட்ரஸ்டை ஏற்படுத்தி மொத்த சொத்துக்களையும் அந்த ட்ரஸ்ட் பேர்ல எழுதுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, உலகத்தில் சமாதானத்திற்காக எந்த மனிதர்கள் உலகம் முழுவதும் குரல் கொடுக்கிறார்களோ, அதுக்கான சேவையை செய்கிறார்களோ, புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்களோ, எல்லா துறைகளும் அவர்களுக்கு என் பெயரை கொண்டு இந்த விருதுகளை வழங்குங்க. விருதுனா வெறும் இல்ல, அமௌண்ட், அந்த சேரிட்டி ட்ரஸ்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த தொகையை முழுவதுமாக அழிங்க அப்படின்னு சொல்லிட்டு உயில் எழுதி வச்சாரு. அவர்தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்திலே கௌரவமான விருது என்னங்க, நோபல் பரிசு. அவர் தாங்க அந்த நோபல், ஆல்ஃபிரட் நோபல் அவர் பேர். நமக்கு நோபல் தான் தெரியும், ஆல்ஃபிரட் நோபல். இந்த உலகம் அவர் என்ன நினைச்சார்னா, என்னை இந்த உலகத்தோட போகும்போது சமாதான மனிதனாக, ஒரு சமாதான தூதுவனாக இந்த உலகம் என்னை பார்க்க வேண்டும் என்ற எடுத்த அந்த ஒற்றை முடிவு இன்னைக்கும் இந்த பூமி சுத்திட்டு இருக்கிறது வரைக்கும் உலகத்தினுடைய சமாதான தூதுவனாக ஆல்ஃபிரட் நோபலை நாம் அழைப்போம். அதே போலதான் ரோட்டரி கிளப் அந்த பூமி சுத்துவது போல இந்த சுழற் சங்கமும் இந்த சக்கரமும் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டேதான் வருகிறது. ஒவ்வொரு இந்த சக்கரத்துல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் சுழன்று சுழன்று சேவையை ஆற்றிக்கொண்டேதான் வருகிறார்கள். அவர்கள் நிச்சயமாக, சொல்லும் போது எனக்கு புல்லரிக்குது, நிச்சயமாக ஒரு லெகசியாக நீங்க இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில், இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில் ஒரு லெகசியாக நிச்சயமாக மாறுவீர்கள், மாற வேண்டும். அதற்கான நாளாக இந்த நாள் ஒரு உறுதி ஏற்போம், ஒரு முடிவு எடுப்போம். அவர் எடுத்த முடிவு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கான அடையாளமாக மாறும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நிச்சயமாக உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். அதற்கு நமக்கு முன்னோடியாக ஒரு மாற்றத்தை எடுத்து, ஒரு முடிவை எடுத்து மாற்றத்தை நோக்கிய ஒரு பயோனியராக இன்னைக்கு ரோட்டரி கிளப்ல நமக்கு அங்கம் வச்சிட்டு இருக்கக்கூடியவங்க தான் நம்ம மதிப்பிற்குரிய ஐயா ஆர்வ பாண்டியன் அவர்கள். ஒரு முன்னாடி இருக்காங்க, நமக்கு ஒரு பயோனியர் இருக்காங்க. அவர்கள் செஞ்ச சேவை எல்லாம் நீங்க கணக்கு வழக்கே பண்ண முடியாது, நீங்க பணத்துல நீங்க லிஸ்ட் போட்டு பார்க்க முடியாது. கணக்கு வழக்கு இல்லாம ஒரு வள்ளல் பெருந்தகையாக அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க லெகசியா மாறுறது போல நாம் அத்தனை பேரும் மாற வேண்டும், அந்த நிலைக்கு உயர வேண்டும்.
உயர்த்த வேண்டும், சக மனிதர்களை உயர்த்த வேண்டும் சொல்லிட்டு அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி புதிய கவர்னிங் போர்டுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ப்ரொஃபஸருக்கும் மிக சிறந்தாந்த நன்றியும் மறந்து கொண்டு எனக்கு அன்னைக்கு ப்ரொஃபஸரா இருந்தாங்க, இன்னைக்கு பிரின்சிபலா இருக்காங்க, சிறந்தாந்த நன்றியும் வணக்கத்தையும். உங்களுடைய மாணவன் இன்னைக்கு என்னை பத்தி அறிமுகம் செய்யவில்லை, நீங்களே சொல்லிருங்க. நீங்க இன்னைக்கு அகில இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் 8 நாடுகளில் தலை சிறந்த 42 சாதனையாளர்களுடைய பட்டியலில் நான் இன்னைக்கு இருக்கிறேன். என்னுடைய வெற்றி என்பது என்னுடைய வெற்றியும் அல்ல, பல ஆயிரக்கணக்கான தனி மனிதர்களை வாழ்க்கையில் பொருளாதார சுதந்திரம் அடைய வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் மாதம் சம்பாதிக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு 40க்கு மேற்பட்டவர்களை உருவாக்கி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, 90க்கும் மேற்பட்ட கார் சாதனையாளர்கள் என்னுடைய ஆர்கனைசேஷன்ல உருவாயிருக்கிறாங்க. நாங்களும் நிறைய சேவைகளை, தனி மனித ஆளுமையை, சமூக சேவை என எல்லா வகையிலையும் பறைசாற்றிட்டு இருக்கோம். தமிழகம் முழுவதும் என்னுடைய ஆர்கனைசேஷன், அரை சப் செவல் ஆர்கனைசேஷன் இருக்குது, கேரளாவிலும் இருக்குது, கர்நாடகா, ஆந்திரால இப்பதான் கால் ஊனி வளர்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்த கட்ட இலக்கு என்பது மொத்த இந்தியா, அது மொத்த இந்தியாவுக்குமான செயல்பாடுகள். ஆனா எல்லாரும் என்ன பார்த்து டெல்லியில கான்பரன்ஸுக்கு போகும்போது கேட்கறதெல்லாம் சென்னையில இருக்கீங்களா, சென்னையில இருக்கீங்களா. ஏன்னா இவ்வளவு பெரிய பொசிஷன் இருக்கக்கூடிய யாருமே பெங்களூர், சென்னை, டெல்லி, பாம்பே இப்படிதான் இருக்கிறாங்க. திருநெல்வேலி மாதிரி ஒரு ஊர்ல இருந்து போன ஒரே ஒரு மனிதன். அந்த உயரம், அந்த மாதிரி. அதற்காக நான் என்னுடைய பிறந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கோ, கல்கட்டாவுக்கோ, பாம்பேக்கெல்லாம் நான் போகல. நான் சொன்னது இல்லை என்னென்ன அவங்ககிட்ட சொல்லுவேன், நான் பிறந்து வளர்ந்த அதே ஊரில் உட்காந்துட்டு இன்னைக்கும் என்னுடைய கல்லூரி, சான்ஸ் கல்லூரிக்கு போயிட்டு வந்துட்டு, என்னுடைய எம்டிடி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு, இது போல சொற்பொழிவில் அங்கேயும் பேசிட்டு, தாமிரபரணி நதியில் குளிச்சுட்டு, பழைய நண்பர்கள், உறவினர்கள், இங்கே இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை எல்லாம் சந்தித்து கொண்டு இன்னைக்கு இந்த நிலையில் எந்த நிலை உயர்ந்தாலும் இந்த ஊரிலே இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை செய்வேன் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு, என்னுடைய மனைவி இருக்கிறாங்கன்னா அவங்களும் ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக அகில இந்திய அளவில் தலை சிறந்த 100 ஆந்திரப்ரனர், தலை சிறந்த 100 ஒரு 8000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருந்தீங்க. தலை சிறந்த 100 பெண் தொழில் அதிபர்கள் இந்திய அளவில் 100 பேர். அதுல ஒருத்தராக சென்ட்ரல் மினிஸ்டர் கையாள விருது வாங்கினவங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க எல்லாரும் முகத்தையும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்க வளமுடன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வண்டர்ஃபுல் ஸ்பீச். அதாவது உங்களுடைய பேச்சில் 2 தாய்க்கு மட்டும்தான் தன் மகன் சிறந்தவன் என்று பார்க்கும் பொழுது மனம் ஒய்ப்பும் என்பார்கள். ஆனால் இங்கு உங்களுடைய பேராசிரியர் முன் நீங்கள் உங்களுடைய மிக சிறந்த பேச்சை கொடுத்து எங்கள் அனைவரையும் மற்றொன்று செய்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய சிறந்தார்ந்த நன்றிகள். பிரசிடென்ட் அவர்களுக்கு ஒரு பெஸ்ட் தேங்க்ஸ் என்னன்னா, 2 கெஸ்டையும் சீஃப் கெஸ்ட், கெஸ்ட் ஆஃப் ஆனர் 2 பேரையும் கர்ஜனை குரலுடன் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய தேர்வு மிக அருமை. இதிலிருந்தே தெரிகிறது உங்களுடைய ஆட்டம் சிங்கத்தை போல் கர்ஜிக்கும் என்று. தேங்க்யூ எவரிவன். We recognize the visiting Rotarians. S. Ramasamy, Rotary Club of Tirunelveli Central. We recognize Mr. Nambi Narayanan, Rotary Club of Tirunelveli Star. We recognize Rotarian Shiva Subramanian, Rotary Club of Tirunelveli Star. We recognize Rotarian Muthu, Rotary Club of Tirunelveli Star. We recognize Mr. Rotarian Ramalingam, Nagovil. We recognize our past president, Rotarian Satish Narayanan, Rotary Club of Tirunelveli Star. And myself, I am Rotarian past assistant governor, Rotarian Balaji. Thank you everyone. And we recognize Rotarian LED Mariappan, Rotary Club of Palayambattai. We recognize Rotarian Samuel, Rotary Club of Tirunelveli Palayambattai. We recognize Rotarian Bhaskar, Rotary Club of Tirunelveli Palayambattai. Thank you everyone. And Rotarian விட்டிருந்தா அனைவருமே வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வரவேற்கின்றோம். தொடர்ந்து அவர் சீஃப் கெஸ்ட் ஸ்பீச் அவரை அறிமுகப்படுத்துவதற்காக பிரின்சிபல் ஆண்ட்ரூ சார் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு ஆசிரியர் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு இந்த அரங்கிலே
நடந்திருக்கிறது என்று சொன்னால் எங்கேயோ கேட்ட நிகழ்ச்சி அல்ல, எங்கோ வாசித்த நிகழ்ச்சி அல்ல. இந்த பாலபாக்கியா இந்த மகாலிலே பாளையங்கோட்டை சென்ட்ரலிலே கெஸ்ட் ஆஃப் ஆனராக பேசிய கேடட் பால்ராஜ் அவர்களே காரணம் என்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், மிகச்சிறந்த ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் இன்று பேசி அமர்ந்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை அவர் ஒரு பெஸ்ட் கேடட், என்சிசி கேடட், பெஸ்ட் ஃபயரர். எல்எம்ஜி மிஷின் எப்படி கலட்டுறது, எப்படி அதை ஃபிட் பண்ணுறது, கோல்னா ஜோல்னான்னு சொல்லுவோம், அதை எப்படி ஃபயர் பண்ணுறதுங்கிறத கற்றுக் கொடுத்த ஆசிரியர். பிகாம். ஓகே, வெரி நைஸ். இங்கே நான் கொஞ்சம் கூட நினைக்கல இப்படி கெஸ்ட்டை சீஃப் கெஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சூரியனை பார்த்து பேச முடியுமா, சந்திரனை பார்த்து பேச முடியாதுன்னா கண்டிப்பாக முடியும். சூரியனுடைய அருமை என்ன, பெருமை என்ன? பகலிலே சூரியன் இல்லாமல் ஒன்றுமில்லை, இரவிலே சந்திரன் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அந்த அளவிற்கு வாழக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ரோட்டேரியன். ரோட்டரி ஆர்கனைசேஷன் என்று சொன்னால் ஏபி அண்ணாச்சி, ஏபி அண்ணாச்சி என்று சொன்னால் ரோட்டரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றரை கலந்ததான மிகச்சிறந்த ஒரு மகான். எத்தனையோ சங்கங்கள் இருக்கின்றது. அத்தனை சங்கங்களுடைய சேவைகள் என்ன என்பதை நாம் ஒரு ஏடுகள் மூலமாக படிக்க வேண்டும், அல்லது ஒளிநாடாவின் மூலமாக அதை காண வேண்டும். இங்கே என்ன என்று சொன்னால், திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, ஏபி அண்ணாச்சியிடம் நன்மை பெற்றவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். அது என்னவாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, நல்ல ஆலோசனை ரீதியாக இருந்தாலும் சரி, என்டர்பிரனர் என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்தாலும் சரி, அவர்களை அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நான் இப்போ ஒரு ஃபோன் வந்தது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் இப்படி பாலபாக்கியா இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ உடனே அவங்க பேரை சொல்லி அங்கேயா உடனே வாரேன் அப்படின்னு சொன்னாங்க. வந்துட்டு இருப்பாங்க. தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சேவை என்று சொல்லும் பொழுது, ஒரு திருமணம் முடித்து வைப்பது எப்படி, அது ஒரு கடினமான காரியம். அடுத்து ஒரு அந்த தம்பதியருக்கு தேவையான வீடு, உறைவிடம், அந்த தம்பதியருக்கு தேவையான மருத்துவ வசதி, அவர்களுக்கு பிறந்ததான குழந்தைகளுடைய படிப்பு எப்படி, அந்த குழந்தைகளுக்கு தேவையான பயிற்சி எப்படி, அந்த நபர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு எப்படி, அந்த நபர்களுக்கு தேவையான வருங்காலம் எப்படி என்பதை திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் தான் நம்முடைய ஆறுமுகபாண்டி அண்ணாச்சி அவர்கள். அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் நான் ஹிந்து பேப்பரில் படிக்கும்போது தெரியும், இத்தனை பேருக்கு சைக்கிள் வழங்கினார், இத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்தார், இத்தனை மாணவர்களுக்கு இந்த கல்லூரியிலே அவர்கள் அந்த கட்டணத்தை கட்டினார்கள் என்று நான் பார்த்தேன். அப்போ ரோட்டரி கிளப் மூலமாக அவர்கள் செய்தார்களா அல்லது இண்டிவிஜுவலா செய்தார்களா என்று எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு அண்ணாச்சி இப்படி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். கடந்த 10 வருடங்களாக நான் அவர்களை அறிவேன். அவர்களுடைய பேச்சுக்கள் தனி தன்மை வாய்ந்தது, ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எங்கே உதாரணம், அவர்கள் தான் உதாரணம். எங்கே பிறந்தார்கள், ஒரு சாதாரணமான ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் பிறந்த அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார் அளவிற்கு உயர்ந்து வளர்ந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய உழைப்பு, அவருடைய முயற்சி, அவருடைய கடினமான ஒரு வாழ்க்கை தான் காரணம். இன்று அத்தனை பேரையும் லிஃப்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு ஆற்றலோடு அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த இடத்துல ரோட்டரி கிளப் மூலமாக பல மீட்டிங் நடந்தது. அத்தனை இடங்கள்லையும் அவங்க சீஃப் கெஸ்டா வந்து அவருடைய உரையை ஆற்றும் பொழுது, அனுபவ ரீதியாக உரையை ஆற்றும் பொழுது, பல நாடுகளுக்கு சென்றவர்கள், அங்கே நடக்கக்கூடிய நல்ல காரியங்களை எல்லாம் இந்தியாவில் குறிப்பிட்ட காலத்தில் இங்கே திருநெல்வேலியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அதோடு மட்டுமல்ல, மிகச்சிறந்த திட்டங்களை தமிழக அரசுக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்கள். தமிழக அரசுக்கு இன்று எல்லா துறையை சார்ந்தவர்களும் இலவசமாக இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்கின்றார்கள். அதற்கெல்லாம் ஒத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் நம்முடைய ரோட்டரி கழகம். அந்த ரோட்டரி கழகத்துக்கு மிகச்சிறந்த ஆலோசகராக இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் தான் நம்முடைய ஆறுமுகபாண்டி அண்ணாச்சி அவர்கள். பெருமையே இருக்க, எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வீக தன்மை கொண்டவர்கள். எதை யார் எப்போ கேட்டாலும் சரி அதை உடனே மறுக்காமல் செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். எங்கு அழைத்தாலும் சரி,  புன்னகையோடு வரக்கூடியவர்கள். எனக்கு தெரியும் நம்முடைய கல்லூரியில 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை 6 முறை 7 முறை 8 முறை 9 முறை 10 முறை 11 முறை 12 முறை 13 முறை 14 முறை 15 முறை 16 முறை 17 முறை 18 முறை 19 முறை 20 முறை 21 முறை 22 முறை 23 முறை 24 முறை 25 முறை 26 முறை 27 முறை 28 முறை 29 முறை 30 முறை 31 முறை 32 முறை 34 முறை 35 முறை 36 முறை 37 முறை 38 முறை 39 முறை 40 முறை 41 முறை 42 முறை 43 முறை 44 முறை 45 முறை 46 முறை 47 முறை 48 முறை 49 முறை 50 முறை 51 முறை 52 முறை 53 முறை 54 முறை 55 முறை 56 முறை 57 முறை 58 முறை 59 முறை 60 முறை 61 முறை 62 முறை 63 முறை 64 முறை 65 முறை 66 முறை 67 முறை 68 முறை 69 முறை 70 முறை 72 முறை 73 முறை
சில மாணவர்கள் ஏழ்மையாக இருக்கிறார்கள், உதவி செய்ய முடியுமா என்று நான் வரவிட்டாலும் கூட ப்ரொஃபசர் டேனியல் மூலமாக கேட்கின்ற பொழுது அத்தனை பேருக்கும் செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அதுபோன்று ஒரு முறை நம்முடைய கல்லூரிக்கு அவங்க கெஸ்டாக வந்திருக்கிறாங்க, வந்து ஒரு பேச்சு கொடுக்குறாங்க. மாணவ மக்களே, நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி என்கிட்ட வாங்க, உங்களுக்கு உதவி செய்து தருவேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லும் பொழுது அதை கவனிச்சுட்டு இருக்கான் ஒரு பிளைண்ட் பாய். அவன் ஆரம்பம் பண்ணி என்னாச்சுன்னா அவர் நல்ல உதவி செய்யக்கூடிய ஆளுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 2 மாதம் கழித்து ஒரு நம்ம காலேஜில் அட்மிஷன் வாங்கிட்டான். அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த வேற அவனுக்கு இல்லை, அவனோட சார்ந்தவனுக்கு பணம் இல்லை. ஓகே சாரி. அந்த நேரத்தில் நேரம் வந்து கேட்ட உடனே, ஓ நான் அப்படி சொன்னேனே, அவன் எங்கே இருக்கான், நான் எல்லாம் செய்து கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள். எதை சொல்கிறார்களோ அதை செய்வார்கள், செய்வதை தான் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றதான அவர்கள் இங்கே சீஃப் கெஸ்டாக வந்திருப்பது பாளையங்கோட்டை சென்ட்ரல் கிளப்புக்கு மிகப்பெரிய பெருமை. நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய உரை எங்களுக்கு அவசியம். நீங்கள் உங்களுடைய அனுபவ ரீதியாக இதை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை இப்பொழுது அன்போடு பேச வருமாறு அழைக்கின்றேன். தேங்க்யூ மிஸ்டர். அதாவது அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், எங்களுடைய மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநராக இருந்தார். அவருடைய முத்தாய்ப்பான சேவை என்னவென்றால் இனி அனைவரும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மற்றும் உறுப்பு தானங்களை பற்றி எல்லாம் கிடைக்கும். அந்த கிடாவர் ரீப்ளேஸ்மெண்ட்டை மிக நீண்ட நாட்களாக தன்னகத்தை கொண்டு அதை எங்கும் தெரியாமல் மிகவும் நேர்த்தியாக மிகவும் நியாயமாக இன்று வரை பணியாற்றி கொண்டிருக்கின்றார். மட்டுமல்லாது இந்த பாலபாக்கியா ஹோட்டல், பாலபாக்கியா நகர் போன்ற அனைத்தையும் இந்த திருநெல்வேலிக்கு அறிமுகப்படுத்திய முத்தாய்ப்பான தலைவர் மற்றும் ரோட்டரியில் இன்று பிரசிடென்ட் செக்ரட்டரி அவர்கள் அனைவரும் கோட் போட்டிருக்கிறார்கள். அதை ரோட்டரிக்கு அறிமுகம் செய்த முத்தாய்ப்பானவர் இன்று கோட்டுக்கு சொந்தக்காரர், கோட்டைக்கும் சொந்தக்காரராக அவருடைய சிறந்த பேச்சை நம்முன் விளங்க உள்ளார். கர்ஜனை குரலுடன் திரு பிடிஜி ஆறுமுக பாண்டியன் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். Good evening. Good evening. Good evening. Good evening. Yes, the most respected, newly hot elected president of Rotary Club of prestigious Palangote Central, Notarian Joji Raj, guest of honor, real guest. கெஸ்ட் ஆஃப் ஆனர்லாம் போடுவாங்க, மீட்டிங்லாம் போகிறோம்ல. உலக நாட்டில் நான் போகாத நாடு கிட்டத்தட்ட கிடையாது. எல்லா நாட்டிலையும் கெஸ்ட் ஆஃப் ஆனர்னு போடுவாங்க. இவனே ஒரு அழுத பார்க்க பிடிச்சி கொண்டாடுவாங்க, என்னடா இவன் என்னடா கெஸ்ட் ஆஃப் ஆனர்னா. ஆனால் ரியலாக ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனர் நினைக்கிறேன். அப்படி இறங்கி வந்தார், ஏதோ சினிமா ஷூட்டிங் வர மாதிரி இருந்தது. அவரும் ஒரு பாவம் ரியலி. அது மட்டும் இல்லை, ஸ்பீச் இஸ் வெரி நைஸ். அதாவது அவங்க எல்லாரும் எங்கள் பிரின்ஸ்பாலும் சாரும் சேர்ந்து ஆர்வ பாண்டியன்னா என்னமோன்னு உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்படிலாம் நான் இல்லைல்ல, நான் ரொம்ப ஆர்டினரி பர்சன். அதனால் நீங்கள் ஒன்று ரொம்ப எக்ஸ்பெக்ட் சிங்க குரல் அந்த குரல்லாம் அது எங்கே சிங்க குரல் இருக்கணுமோ அங்கே தான் இருக்கும். அதனால் உங்ககிட்ட இருக்கு எனக்கு சிங்க குரல். அதனால் நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் ரொம்ப லேடிஸ் மேடம், ரோட்டரிக்கே ஊத்தானவர், பிரசிடென்ட், செக்ரட்டரி, இன்கமிங் செக்ரட்டரி மேடம், என் அருமை பிரின்சிபல் ஜெரோம், மாரியப்பன் எல்லாரும் வந்திருக்காங்க. என்ன ரோட்டரிக்கு சேர்ந்தவரே இங்கே முன்னால் தான் உட்காந்துருக்காரு சிவராமன். ஆமாம், அவர் தான் ஒரு கடை திருவள்ளுக்கு வந்த புது அவர் கடையெல்லாம் போயிருப்பேன், கூட்டிகிட்டு வந்து ரோட்டில் சேர்ந்தாரு. அதனால் பாருங்க, இன்றைக்கி நான் கவர்னர் ஆகி இன்டர்நேஷனல் ட்ரெயினர் ஆகி சிகாகோக்கெல்லாம் போயிட்டு வந்து அவருக்கு ட்ரெஷராக தான் இருக்காரு. அதனால் ப்ரொமோஷன் ரோட்டரி சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன். அது போக பெஸ்ட் பாலாஜி, அது போக இந்த ரோட்டரி எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிற தினதரணி பத்திரிகையாளர், யாரும் விட்டு போய் அந்த நியூ மெம்பர் உண்மையிலே சோ கிரேட்மா நீ இருந்தாள். அது போக 496 மார்க்லி தானே ரேட். அதனால உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் முதலாக நான் யோகிராஜை ரொம்ப பாராட்டுறேன். இவ்வளவு அற்புதமான ஒரு இன்ஸ்டலேஷன். அது வந்ததுலேருந்து பார்க்க அவ்வளோ பேரும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நார்மலாக ரோட்டரி மீட்டிங்கில் 2 பேர் போவான், 2 பேர் வருவான், பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க, கொஞ்சம் செல்லை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் போயிட்டு நாம நிற்போம். ஆனால் இவ்வளவு அட்டென்டிவாக ஒரு நான் மீட்டிங்கே என் லைஃப்பில் பார்த்ததில்லை. அது வந்து பிளாட்ஃபார்ம் நிறைய பேர் வந்திருக்கீங்க, அப்கமிங் பீப்புள் வந்திருக்கீங்க. அதாவது நீங்கள் தான் ஃபியூச்சர். இந்தியாவிலோ எந்த நாட்டுக்குமோ ஃபியூச்சர் நீங்கள் தான். அதனால்
அதுவும் நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரோட்டரினா என்னன்னு தெரியணும். அதனால 2-3 வரியில சொல்லிடுவோம். ரோட்டரி வந்து இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேவை நிறுவனம். அதாவது நாங்கள் செய்த சேவைக்கு அளவே கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு போதும். போலியோ கொடிய நோயை நாங்கள் உலகத்திலிருந்தே ஒழிச்சிருக்கோம். 2 நாட்டில் ஒரு 5-6 கேசஸ் தான் இருக்கு. அதுக்கு செஞ்சு 6400 பில்லியன் செலவழிச்சிருக்கோம். 1-2 இல்லை. இருந்தாலும் இன்னும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு சேவை தான் குறிக்கோள். இதில் நாங்கள் செய்த சேவைக்கு பார்த்தாலும் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எல்லாம் சொன்னீங்கல்ல, சைக்கிள் +1 +2 சைக்கிள் கொடுத்தது நான் தான் முதல் +1 +2 சைக்கிள் கொடுத்தேன். கலைஞர் காப்பீட்டு திட்டம், வருமுன் காப்பீட்டு திட்டம் எல்லாம் பண்ணது நான் தான். தாய்ப்பால் கொடுக்கணும்னு ரூம்லாம் கட்டி கொடுத்தது நாங்கள் தான். குளத்தை தூர்வாக்குனது நாங்கள் தான். இது போக தமிழ்நாடு என்னவாவது உறுப்பினர் செஞ்சிருக்கா சொல்லுங்க. இது எல்லாம் வேற யாரும் இல்லை, நான் செஞ்சது, திருநெல்வேலியில் செஞ்சது. சார் சொன்னாங்க திருநெல்வேலியை மாதிரி ஒரு ஊரே கிடையாது. உண்மையில சார் நீங்க என்ன நினைச்சாலும் சரி, உலகத்துல சொர்க்கம்னா திருநெல்வேலி தான். சென்னையில் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்க இருந்து ஆரம்பி போர்த்திஸ் அவங்கெல்லாம் போகும்போது என்னையும் சென்னை கூப்பிட்டாங்க. ஏதாச்சும் இந்த ஊர்ல சும்மா இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்க வெறும் பேப்பரை வச்சு தான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தொழில, அங்க வாங்கினாங்க. ஆனா நம்ம ஊரை விட்டு போறதில்லை. உண்மையில ஜியாகிராபிக்கலும் சரி, கிளைமேட் கண்டிஷனும் சரி, மக்களும் சரி, சாப்பாடும் சரி, நம்மளை மிஞ்சி யாருமே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு செஃப் அவன் வந்து வேலண்டைன் டே அன்னைக்கு சிங்கிள் டேல நிறைய சம்பாதிச்சும் அவன் தான். அதுக்காண்டி அவனுக்கு போய் பேட்டி எடுத்தாங்க. ஆனால் 1 வருஷம் வேலை பார்த்துருக்கான். 1 வருஷம் ஒவ்வொரு இடத்துலையாவது ஒவ்வொரு பெஸ்ட் ஹோட்டல்லாம் டின்னர்லாம் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. அவன் சொன்னது, உன்னுடைய இவ்வளவு தூரம் நீ சிறப்பாக இவ்வளவு சம்பாதிக்க காரணம் என்னன்னு சொன்னது, தென் தமிழகத்தில் உள்ள டிஷ்ஷஸ் எல்லாம் நான் உலகளாகி கொடுத்துட்ருக்கேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ பேர் கிடைக்குது. அவன் சொல்லப்போனால் நமக்கே தெரியுது. அவங்க சாப்பிட்றதெல்லாம் மெடிசினல் வேல்யூ, சீசனுக்கு டக்குன்னு சாப்பிட்றாங்க. கூல் டயத்தில் ஹாட்டான திங்கணும், ஹாட்டில் தூளாக கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான ஊர். அதில் இந்த இன்ஸ்டலேஷன் ரோட்டரியோட பெஸ்ட் பார்ட் யார் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் சர்வீஸ் ஒரு பக்கம் பண்ணுவோம், அது எல்லாத்துக்கும் தெரியும். நாங்கள் பண்ணாத சர்வீஸ் இல்லை உலகத்தில். ஆமாம், இப்போ கூட சார் சொன்னாங்கல்ல, நான் 18 பையங்களை ஹாஸ்டல் வச்சு கண்டு தெரியாத படிக்க வைக்கேன். 200 குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறேன். 200 கண்டு தெரியாத நான் ஓட்டேன். இந்த மாதிரி ரோட்டரியில் ஒவ்வொருவரும் பண்ணுவாங்க. ஒவ்வொருவரும் ரோட்டரியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை விட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ரோட்டரி செய்தது எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரெக்கக்னேஷன். இன்னைக்கு அது இல்லவே இல்லை. யாரையும் பாராட்டுவதோ, ஏன்னா அரசியல்வாதி ஒவ்வொருத்தர் என்னைக்கு யாருக்கு நினைச்சுக்கிட்டாங்க. பொதுவாக மனம் திறந்து பாராட்டுத ஒரே அமைப்பு ரோட்டரி தான். இன்னைக்கு பாருங்க, அந்த புள்ள டான்ஸ் ஆடிச்சு, அம்மா பார்த்து எவ்வளவு சந்தோஷமா பார்த்தாங்க. உண்மையில இந்த டான்ஸை இந்த டான்ஸையும் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண நான் தான். 2000 எதுக்குன்னா எல்லாரையும் கூப்பிட வேண்டியது இருக்கு. மீட்டிங் ஆரம்பிச்ச போதுன்னா, மீட்டிங் ஆரம்பிச்சோம்னா எங்க ஆளுக்கு அங்கங்க நின்றுட்டு இருப்பாங்க, கூப்பிடணும். இதுக்கு என்னடா செய்யணும், வெல்கம் டான்ஸ். பத்மா சுப்பிரமணியத்தோட சிஷ்ய கொண்டாந்து ஆட திருநெல்வேலி. அதுக்கு பிறகு அந்த டான்ஸே இப்போ வந்து முதல் மீட்டிங்க்கு முன்னாடி எல்லாத்தையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணது. கிட்டத்தட்ட நான் கோட்டு ஒரே நாளில் கோட்டு விட்டேன். பாம்பேல இருந்து ஏர் லிஃப்ட் பண்ணி கொண்டாந்து 2000 பேருக்கு ஒரே நாளில் கோட்டு. என்டையர் ரோட்டே மாறிட்டு அவ்வளோ பேர் கோட் சூட்டில் வந்தாங்க. கவனம் சொன்னார், நம்ம சிக்காகோவில் இருக்குமா இந்தியாவில் இருக்குமான்னு கேட்டேன், தமிழ்நாட்டில் இருக்குமான்னு கேட்டார். அதனால நீங்க வந்திருக்கீங்களா, நல்ல மதிப்பெண் பெற்றவங்க அனைவரையும் பாராட்டுகிறேன். நீங்க வந்து பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க தான் வாழ்க்கை எழுதாங்க. உங்களுக்கு ரோட்டரி பற்றி தெரியணும். ரோட்டரி நன்மைகளை நீங்க தேவைப்பட்டா எது ஸ்காலர்ஷிப், அதாவது எங்கள்கிட்ட இல்லாத அமைப்பு இல்லை, ஸ்காலர்ஷிப்பும் கொடுப்போம். அதுபோல் நீங்க வருங்காலத்தில் ரொட்டேரியன் ஆகணும். சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு வாழ்நாளில் சந்தோஷமா இருக்கவங்களே ரொட்டேரியன் தான். அதாவது முன்னால் வந்து எல்லா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்தக்காரங்களோட கிராமத்தில் இருந்தோம். இப்போ எந்தெந்த ஊரில் யார் யார் இருக்குமோ தெரியாது. இப்போ வந்து எல்லாரும் இருக்கும். உங்களுக்கு ஒரு குடும்பம் வேணும்னா அது ரோட்டரி. ஒரு சின்ன விஷயம் ரொட்டேரியன் இருக்குன்னா மறு நிமிஷம் வந்துருப்பாங்க. இப்போ பாருங்க, நம்ம ஜெரோம் வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். சாம்பல் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, ஒரு நரிப்புறம். இது மாதிரி இண்டிவிஜுவல் நேற்று ஒரு ஆள் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, நான் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். இங்க அதாவது அதெல்லாம் ஒவ்வொரு தடவை
ஆன் த ஸ்பாட்ல யார் யார் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்காங்களோ அது ரோட்டரியில தாங்க இருக்கு. அதனால நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு ரோட்டரி பத்தி தெரிஞ்சிருக்கணும், ரோட்டரியோட நாலேஜ் இருக்கணும். புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க வருங்காலத்தில் ரொட்டேரியன் ஆகணும். இன்னும் ரோட்டரிக்கு நிறைய சேவை இருக்கு. இது வந்து நீங்க பாருங்க, இந்த உண்மையில உங்க பிரசிடென்ட் எல்லாம் கிளாஸ் ஏதாவது பேருக்கு அப்படி இப்படிலாம் நாங்கள் எந்த விஷயத்தையுமே செய்யறது கிடையாது. இந்த வாஷ் பேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? சும்மா என்ன ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கலாம்ல, எது செஞ்சாலும் ரோட்டரி சிறப்பாக செய்யும். அதுக்கு நாங்கள் தான் எடுத்துக்காட்டு. அதனால இவ்வளவு சிறப்பாக வந்திருக்கீங்க. யாருக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதாவது இது 2வது இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ரோட்டரினா நான்லாம் எப்படி வருவோம்னு உங்களுக்குலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸ்கூலிங் கிளாஸ் போட்டுனா வருவேன், லேசில் யாரையும் திருப்பி பார்க்க மாட்டேன், இங்கிலீஷை தவிர எதையும் பேச மாட்டேன். அதெல்லாம் நான் வந்து ரொம்ப நாளாக மாற்றிட்டேன். ஏன்னா மக்களோடு மக்களாக இருக்கணும். அன்னைக்கு வந்து கோவளத்தில் ஒரு மீட்டிங் 100 பேர் தேனியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரோட்டரி பற்றி சரியாக தெரியவே இல்லை. குடும்பமாக வந்திருக்காங்க. 3 நாள் கோவளத்தில் வந்து ஜாலியாக உட்காந்துருக்காங்க. நான் சீஃப் கெஸ்ட், நான் என்னத்துக்காக பாருங்க. அதனால இதே மாதிரி இருக்கீங்க மேடம். நீங்களும் அந்த கிளப்புக்கு சின்சியர் ரிக்வெஸ்ட், நீங்க 2 பேரும் எங்க மெம்பரா சேருங்க, எங்களுக்குள்ளே சேருங்க. அதனால அது போக ரோட்டில சேராம இருக்க வந்திருக்கீங்களா, நீங்களாம் ரோட்டில சேருங்க. அதாவது அது மாத்திரம் இல்ல, ரோட்டரி இஸ் எ செல்ஃப் டெவலப்பிங் மிஷின். நீங்க நடக்குது, ட்ரெஸ் பண்ணுறது, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் ரசிக்கலாம். ரொட்டேரியன் மற்றவங்களோட அவங்க வேறுபட்டு இருப்பாங்க. என்ன பாருங்க, டெய்லி ஆஃபீஸ்க்கு நீட்டாக தான் வருவாங்க. நீங்கள் சும்மா தானே ஆஃபீஸ்க்கு போகிறோம்னு நினைக்க மாட்டேன். இது மாதிரி ஒவ்வொரு சாரை பாருங்க, எப்பவும் பிரின்சிபல், அதாவது பிரின்சிபல் எத்தனையோ வேலை இருக்கலாம். ஜான்ஸ் காலேஜ் பிரின்சிபல்னா சார் தான் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு சான்ஸ் கொண்டு வந்தார். நானும் என்சிசியில் சி சர்டிஃபிகேட் ஹோல்டர் தான், அண்டர் ஆஃபீஸர் தான், சாரும் என்சிசியில். நீங்கள் பாருங்க, என்சிசி இதெல்லாம் வந்து சின்ன வயசில் எங்களுக்கு அந்த ட்ரிப் அதெல்லாம் கிடைக்குது. நானும் ஷூட்டிங்கில் ஃபஸ்ட்டு தான். அதனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கறதால எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணணும். அதாவது படிக்கணும், படிக்கிறது மட்டும் போதாது. அதாவது படிக்கிறது மட்டும் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. யூ கேன் பி, அதாவது இப்போ பாருங்க, நிறைய இந்தியாவில் நிறைய இன்ஜினியரிங் தான் படிக்கீங்க. இந்த இன்ஜினியர்ல டாப் ஃப்ரெஷர்ஸுக்கு நிறைய சம்பளம் ஆனுவல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். ரீசெண்டா ஒரு வருஷத்துக்கு இன்ஜினியரிங் ஐஐடியில படிச்ச பையனுக்கு கல்கட்டால 1.75 crore கொடுத்துருக்காங்க. அதே ஆளுதான் நம்ம ஊர்ல இன்ஜினியரிங் படிச்சா 5000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைக்கல. நீங்க நினைக்கலாம் அவன் ஐஐடியில படிச்சிருக்கான், இவன் இந்த காலேஜ்ல படிச்சிருக்க, சிலபஸ் ஒண்ணுதான். ரீசன் சொல்லுங்க யாருன்னு. வே இன் விச் யூ ப்ரோமோட் யுவர்செல்ஃப். முதல்ல நீ படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அதை சொல்லணும்ல. வே இன் விச் யூ பிரசன்ட், வாய்ஸ் மாத்திரம் இல்ல, ஒன்ன பிரசன்ட் பண்ணணும். பாடி லாங்குவேஜ் நீ அதாவது 12th ஸ்டூடெண்ட் இருக்கறனால சொல்றேன். பாடி லாங்குவேஜ் யூ ப்ரோமோட் யுவர்செல்ஃப். நீ போகும்போதே அவங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஒரு ஸ்பீச் அவ்வளவு தான் இருக்கணும். ஒரு நாலேஜ் இருக்காது. நான் இது போக படிப்பு போக எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கணும். The way in which you are convincing the person. அவர் போய் கன்வின்ஸ் பண்ண போது தான் உடனே சொல்லி கொடுத்தாங்க. இன்டர்வியூ போக அதனால எவ்வளவோ நல்ல ஸ்டோரிஸ்லாம் இருக்கு, சக்சஸ் ஸ்டோரிஸ்லாம் இருக்கு. முன்னால மற்றவனால பணக்காரன் நடக்கலாம். இப்ப அப்படி இல்லை, படிச்சவன் தான் பணக்காரன். நான் சுந்தர் பிச்சை நேரில் போய் பார்த்துருக்கேன். சொல்ல போனா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பிரபலங்கள், தமிழ் பிரபலங்கள் பார்த்துருக்கேன். வெளிநாடுலாம் போகும்போது நான் எங்கேயும் சுற்றி பார்க்கலாம் போக மாட்டேன், எந்த ஊருக்கும் போக மாட்டேன், ரூம்ல தான் இருப்பேன், நல்ல ஷவர் போட்டு குளிப்பேன். அடுத்த விஷயம் நான் போனதும் அங்கோட தமிழ்ச்சங்கத்தை எதையாவது பண்ணி இந்த ஊர்ல சிறந்த ஆளுமைகள் யார் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட சார்ட் பிளைட்ல வந்து என்ன பார்த்தேன். ஒவ்வொரு தமிழ்காரங்க உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்காங்க. இவங்க யாரும் பணக்காரங்க இல்லை, பிறவி பணக்காரங்க யாரும் போய் வெளிநாட்டுல இப்படிலாம் இல்லை. உழைப்பால் உயர்ந்தவர்கள் தான் இருக்காங்க. அருண் சுப்பிரமணியன் இருக்காரு, கூகுள் கடைக்கு போறாங்க. ஆர்டினரி பர்சன். இந்திரா நோய் அங்க பாருங்க, பிஏ மூலம் படிச்சிருந்த அம்மா இவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க. இது மாதிரி நிறைய ஆளுமைகள். இவங்களெல்லாம் நான் வந்து போன் பண்ண அவங்களே வந்து பார்க்க வருவாங்க. ஒரு ராமன் ஒரு ஆள் என்ன பார்க்க வந்தாரு. இந்தியாவில் இருக்கிறதே கேல் ரத்னா அவார்டு, அர்ஜுனர் அவார்டு ஒரே மனுஷன். அவரு நான் சொன்னதுக்காண்டி என்ன பார்க்க வந்திருக்கேன்.
அது மாதிரி உலகத்துல தமிழகத்தில் உள்ள ஆளுமைகள் மிகச்சிறப்பாக இருக்காங்க. உலகம் ஆண்டுகிட்டு இருக்கிறதே தமிழகம் தான் சொல்லலாம். இன்னைக்கு அமெரிக்காவில் பாருங்க எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தமிழன் தான் எங்க லண்டன் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. நிறைய பேர் இப்படி இருக்காங்க. நீங்க ஒவ்வொருவரும் அப்படி வரலாம். யூ கேன் திங்க். அதான் என்னுடைய தாரக மந்திரம் என்ன, திங்க் பிக் லீட்ஸ் டு சக்சஸ், டிட்டர்மினேஷன் லீட்ஸ் டு சக்சஸ். நான் 93 வச்சது இன்னும் அதே பாண்ட். அதுதான் இன்னைக்கு அதான் ரோட்லயே பேசிக்கிட்டு இருக்கு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது. திங்க் பிக், நல்லதே வேணாம். டிட்டர்மினேஷன் லீட்ஸ் டு சக்சஸ். எட்டி துணிக கருமம். நான் திருக்குறள்ல 2வது வரியை சொல்ல மாட்டோம்ல, படிக்கவே மாட்டேன். இன்னும் 2வது வரி நெகட்டிவ் தான். எந்த திருக்குறள்ல எந்த வரியும் பாருங்க 2வது வரி அது இல்லைன்னான்னு வரும். நான் முதல் வரி மாத்திரம் படிப்பேன். எட்டி துணிக கருமம், கற்க கலவர கற்க பின்னிக்க வரமாட்டேன். நீங்க அதை மாத்திரம் பிராக்டிஸ் பண்ணுங்க ஒவ்வொருவரும். வாழ்க்கையில உங்களால முடியாத ஒண்ணுமே இல்லை. இஃப் யூ கேன். எந்த ஊருக்கு மும்முறை கொடுக்கலன்னாலும் தெரியல. எங்க ஊர் நம்பிக்கலைப்பட்ட ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல நான் காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது அந்த ஊர்ல ஒரு கிராஜுவேட் கிடையாது. ஒருவருக்கு ஒரு கொஞ்சம் கூட லேண்ட் கிடையாது. இன்னைக்கு அந்த ஊர்ல இருந்து 50% ஆஃப் பீப்புள் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருவரும் செல்வ செழிப்பாக இருக்காங்க. ஐ ப்ரொமோட் தி என்டையர் வில்லேஜ். தனி மனிதனாக ஒரு கிராமத்தையோ இந்த ஏரியாவில் சொன்னாங்களா, அது வந்து நான் பெருமையாகவே நினைக்கல. ரோட்டரிக்கு நான் அடையாள சின்னம், ரோட்டரி மூலமாக நான் வந்து சேவையாக செஞ்சுட்டு இருக்கேன். உண்மைதான், எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு திருநெல்வேலியில் ஒரு எமர்ஜென்சின்னா அவங்களை கூப்பிடுவது எங்களை தான். அது போக ரோட்டரி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திங்ஸ். அதை இந்தியன் கவர்மெண்டால கூட முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் வேணா சொல்லுவேன். ஒரு சோகமான விஷயம் தான் இருந்தாலும் சொல்லுவேன். நான் ஒரு நாள் 7 மணிக்கு இதே பில்டிங்ல தான், இங்கே இதே மீட்டிங்ல தான் இருக்கேன். 7:30 மணிக்கு கோவில்பட்டி ரொட்டேரியனோட பொண்ணு, விழுப்புரம் ரொட்டேரியனோட டாக்டர் இந்த கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன். அந்த பையன் ஏற்கனவே போயிட்டான். அவன் வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணான், அங்கே டிரான்சிட் யூனிட்ல இருக்கான். அப்பா வந்து மகளை கூட்டிட்டு போயிருக்காரு. மாமனார் வந்து சுத்தி கொடுக்க கூட்டு போயிருக்கான். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஜெயிண்ட் வீல் அடிபட்டு அந்த கூட இறந்து போச்சு. இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த பையனே குவைட் நியூட்டா யூஎஸ். அவங்க போனவர் வேற எதுவும் தெரியாது. முதல் நாள் தான் அந்த பொண்ணே போயிருக்கு. எந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்வாங்கன்னு சொல்லுங்க. யூ won't believe. ராத்திரி 11 மணிக்குள்ள we have cleared everything. ரோட்ல வந்து அவங்க என்ன சொன்னது, சார் அண்ணாஜி உங்களை நாங்க வந்து 11 மணிக்கு மேல உங்க டைமிங் மேல டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதுக்குள்ள we will settle everything னு சொல்லி ஆக்சுவலா வந்து அவங்களே உங்களோட தமிழ்ச்சங்கத்துக்கு தான் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 11 மணிக்கு என்ன கூப்பிட்டு சாரி, அதாவது 30 வயசுக்கு இருந்தா we have to get a special permission from court. We will do it. அப்படின்னு பண்ணி கொடுத்தாங்க. இது மாதிரி எவ்வளவோ சக்சஸ் ஸ்டோரிஸ் ரோட்டரியா முடியாத எதுவுமே இல்லை. அதனால நீங்க வந்து ஒவ்வொருவரும் ரோட்டரியோட இணைந்து இருங்க. முடிஞ்சா ரோட்டரியில் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருங்காலத்தில் இப்பவுமே ரோட்ராக்ட் இருக்கு. ரோட்ராக்ட்ல நீங்க சேருங்க. சின்ன குழந்தைகளுக்குலாம் இன்ட்ராக்ட். அதாவது உலகமே வந்து வர அதெல்லாம் சொல்றாங்க. உலகம் வந்து நாங்களாமே அவுட்லேட்டட். உலகம் எங்கேயோ நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதோட நம்மளும் வந்தா தான் நாட்டில் முன்னேற முடியும். சார்லாம் அதுக்கு ஏற்கனவே போயிட்டாரு. அதனால ஒவ்வொருவருக்கும் சின்சியர் ரிக்வெஸ்ட், அதாவது நம்ம வந்து பிறந்திருக்கோம், எதையாவது சாதிக்கணும். ஒரே வரி மந்திரம் நான் சொல்லுவேன். இதான் உங்களுக்கு தாரக மந்திரமா இருக்கட்டும். உன்னால் முடிந்ததை பிறருக்கு செய். யோசிக்க எதையும் எதிர்பார்க்காம உன்னால் எந்த முடிவோ பிறருக்கு செய். நீ தான் கடவுள் தான். அதனால வந்திருந்த அனைவரையும் ஒரு முறை பாராட்டுகிறேன். ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். உண்மையில சார் வந்து ஒரு கிரேட் பர்சன். ரொம்ப உன்னத நிலையை கொண்டு வரணும். அதனால எந்த உதவினால் தேங்க்யூ so much. Thank you, Nachi. You delivered a wonderful and motivation speech. With your permission, அண்ணாச்சியோட பெர்மிஷனோட, அதாவது சிறந்த தலைமை ஆசிரியருக்கான விருது மேரி ஜார்ஜன் ஸ்கூலுடைய தலைமை ஆசிரியர் பில்லா அன்னமணி வசந்தி அவர்களுக்கு இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் கொடுத்து மகிழ்கிறது. அவங்க வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. வித் யுவர் பெர்மிஷன். ஏன்னா இங்கே ரோட்டரியில் ஒரு மாண்பு உண்டு. சீஃப் கெஸ்ட் பேசினதுக்கப்புறம் எதுவுமே செய்ய மாட்டோம். ஸோ
போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய தலைமை ஆசிரியர் அனைவரும் கரவொலி எழுப்பி பாராட்டுவோம். எவரிவன். வந்திருக்காங்களா? மத்திய யூனிஃபார்ம்காக ரொட்டேரியன் அன்புராஜ் அமல்ராஜ் அவங்க தராங்க ரூபாய் 1500. திரு சுப்பிரமணியன் அவர் அசிஸ்டன்ட் கவர்னரை அவுட்கோயிங் பிரசிடென்ட் அவர்கள் கௌரவிப்பார்கள். அந்த மாட்டத்தில் மேடம் அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் கிளாடிஸ் ஸ்டெல்லாபாய் அவர்கள் பிரசிடென்ட் செக்ரட்டரி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள். செக்ரட்டரி சார். செக்ரட்டரி followed by vote of thanks outgoing incoming secretary. அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு அறுசுவை விருந்து தயாராக உள்ளது. அனைவரும் உணவருந்தி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். vote of thanks our secretary with ரத்னா சுருக்கமாக. எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எங்களுடைய பாளையங்குள செல்ஃப் கிளப்புடைய துவக்கலாவை சீஃப் கெஸ்டாக இருக்கின்ற அண்ணாச்சி ஆர்வப்படைகள் அவர்களையும் மற்றும் பவுண்டர் சார் அவர்களையும் மற்றும் எங்களுடைய ஏஜ் மேடம் அவர்கள், பழைய பிரசிடென்ட் மேடம், வைஸ் செக்ரட்டரி எல்லாரையும் என்னுடைய இருக்கிறதா வரவேற்கிறேன். மற்றும் இங்கு வந்து எங்களோட உருவாக்கிய அத்தனை விட்டர்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்கள் நல்லா மதிப்பெண்களாக வாங்கிங்க. நல்லா எங்களால் முடிஞ்ச கிஃப்ட் கொடுத்துருக்கோம். இன்னும் அதிகமான மார்க்குகளை நீங்கள் வாங்கணும், இன்னும் வாழ்க்கையில் மேலே வரணும். வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய இனிய நன்றியை தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். Meeting adjourned. New President Rotary.